வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதலாவதா பார்க்க போற குழம்பு மட்டன் எலும்பு குழம்பு. இந்த எலும்பு குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இந்த குழம்பு வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இன்னைக்கு மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் எலும்பு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் எலும்பு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கிறதுக்காக நான் இஞ்சி பூண்டோட என்னெல்லாம் சேர்த்து அரைக்கிறேன்னு சொல்றேன். இது சேர்த்து அரைச்சு நீங்க குழம்பு வச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், வாசனையாவும் இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, பட்டை கொஞ்சமா, கல்பாசி கொஞ்சமா, 4 கிராம்பு, ஜாதி பத்திரி கொஞ்சம். இந்த மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். குக்கர் அடுப்புல வைக்கிறேன். நாளைக்கு வந்து 1/2 கிலோ மட்டன் எலும்பு வாங்கி வச்சிருக்கிறேன். குக்கர் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இது மட்டன் எலும்பு வந்து இந்த எண்ணெயில போட்டு வதக்கி தான் நான் குழம்பு செய்ய போறேன். நீங்க மட்டன், சிக்கன் எதுனாலுமே எண்ணெயில போட்டு வதக்கி செஞ்சீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்